நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கிராமவாசி அவரிடம் வந்து மறுமை நாள் எப்போது வரும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு பதில் கொடுக்காமல் பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போது அங்கிருந்த மனிதர்களில் சிலர் நபி அவர்கள் அந்த மனிதர் கூறியதை செவியுற்றார்கள். ஆனால் நபி அவர்கள் அந்த கேள்வியை விரும்பவில்லை என்று கூறினார்கள். இன்னும் சிலர் நபி அவர்கள் அந்த கேள்வியை செவியுறவில்லை என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேச்சை முடித்துவிட்டு மறுமை நாளை பற்றி வினவியவர் எங்கே என்று கேட்டார்கள். உடனே அவர், அல்லாஹ்வின் தூதரே, இதோ நான் தான் என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்பகத்தன்மை பாழ்படுத்தப்பட்டால் மறுமை நாளை நீர் எதிர்பார்க்கலாம் என்று கூறினார்கள். அதற்கு அந்த மனிதர், அது எப்படி பாழ்படுத்தப்படும் என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தகுதியற்றவர்களுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது நீர் அதை எதிர்பார்க்கலாம் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் 2 அறிவிப்பாளர் தொடரில் வந்துள்ளது. புகாரி 59.